பல ஆண்டுகளாகவே தளபதி விஜய் அவர்களுடைய படங்கள் அப்படின்னாலே பல எதிர்ப்புகள் கிளம்பி வரும். அதுவுமே ரிலீஸ் நேரத்துல இவங்க பண்ற அலப்பறை சொல்லவா வேண்டும். அந்த அளவிற்கு பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வரும். சோ படமே ரிலீஸ் ஆகாது அப்படின்ற நிலைக்கெல்லாம் போகிவிட்டு எப்படியோ தளபதி விஜய் அவர்கள் அதிரடியாக ஆக்ஷன் எடுத்து படத்தை சொன்ன டைம்ல ரிலீஸ் பண்ணிடுவாரு. சோ இப்படிதான் விஜய் சாருடைய ஒவ்வொரு படத்திற்குமே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. அதுவுமே குறிப்பாக தளபதி விஜய் அவர்களுடைய தளபதி அப்படின்ற திரைப்படத்திற்கு என்னவெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் அரசியல களமிறங்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. சோ தற்போது பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல களம் புகுந்திருக்காரு. ஆகையால கண்டிப்பாக இவருடைய படத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு பலருமே சோசியல் மீடியாக்கள்ல எச்சரிக்கை விடுத்துட்டும் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அண்மையில இவருடைய தாவேகா கட்சியில நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்துல கூட ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து சமமாசாக ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. ஆகையால் அவருக்கு பாராட்டுகளுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தற்போது தமிழ் சினிமாவின் விநியோகஸ்தர்களுடைய கட்டுப்பாட்டை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் வச்சிருக்காங்க. சோ இது ஒரு சில வருடங்களாகவே நடைபெற்று வருது அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஆகையால ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸின் போது இவங்க நிறைய பிரச்சனை பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இவங்களுமே திமுக கட்சி அப்படின்றதுனால கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த சைட்ல இருந்து வேணா தாக்குதல் நடைபெறலாம் அப்படின்ற மாதிரி பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.